நீங்கள் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை மூட் இல்லை, இந்த மாதிரியான டைமில் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு யாருக்கா இருந்தாலும் ஒரு கடுப்பான விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த டைம்லையும் நம்ம வீடை க்ளீனிங் பண்ணாமல் டைடியாக வச்சுக்கிறதுக்கான ஒரு 13 டிப்ஸ் தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சில டஸ்டிங் இதெல்லாம் காட்டியிருக்கேன். பட் நீங்கள் அது பண்ணாமலேயும் நீங்கள் இதை க்ளீனாக வச்சுக்கலாம். இந்த 13மே இம்பார்ட்டன்ட். 13மே பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வீடு வந்து எப்போவுமே டைடியாக இருக்கும். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுலேயும் கடைசி பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் ஏரியா, அதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ். ஸோ அதை வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ க்ளீனிங் அப்படின்னு நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறது வந்து டைடி தான். டைடி அப்படிங்கிறது பொருட்களை எடுத்து வைக்கிறது. க்ளீனிங்கிறது கூட்டுறது, மாப் பண்ணுறது, டஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் க்ளீனிங். ஸோ இந்த இடத்துல வந்து டைடி அப் பண்ண சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மக் இருக்குது, ஸோ எல்லாம் கலைஞ்சிருக்கு. ஸோ வந்து இது எல்லாத்தையும் அதோட பிளேஸில், இப்போ ஷூ ஸ்டாண்ட் இருக்குன்னா அதோட பிளேஸில் அதை எடுத்து வச்சுட்டு, மக் இருக்குன்னா மக் எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னாலே அந்த இடம் வந்துட்டு ரொம்ப டயர்டியாக இருக்கும். ஸோ வீட்டோட ஃப்ரண்ட் ஏரியா, இப்போ யாராவது வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வராங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறது, நீங்களே வெளில போயிட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு பார்க்குற அந்த விஷயம் வந்துட்டு டைடியப்பாக இருக்கும். வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் ரூல். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ளாட்டான சர்ஃபேசஸ், எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிவி யூனிட்டாக இருக்கலாம். நீங்கள் வந்து இதை டஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. நான் வீடியோவில் டஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் டஸ்ட் பண்ணணும்னு கூட கிடையாது. அதில் வந்து நிறைய ரிமோட்டு, ஒயரு, சார்ஜரு, வேறு ஏதாவது பின்னு அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குன்னா அது எல்லாத்தையும் அதோட பிளேஸில் எடுத்து வைங்க. இது வந்து டிவி யூனிட்னு மட்டும் கிடையாது. ஃப்ளாட் சர்ஃபேஸ் மீன்ஸ் உங்கள் தர கூட ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான். ஏன்னா அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு பொருள் நீங்கள் வச்சிங்கன்னா அடுத்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் அடுத்தடுத்து அதில் பொருள் வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் கிளட்டர் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத வந்து கிளட்டர் மேக்னெட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த இடத்த அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் எல்லாம் நம்ம வந்து டைடி அப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வீடு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு டைடி அப் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டைடி அப்னு சொல்லும் போது நீங்கள் ஒரு வாரம் டைடி அப்பே பண்ணாமல், ஒரு வாரம் கழிஞ்சு கிடக்கிற எந்த பொருளையும் எடுத்து வைக்காமல் ஒரே நாளில் பண்ணிங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். தினமுமே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு டிப் என்னன்னா, நீங்களே எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ணாமல், பசங்க இருக்காங்கன்னா அவங்களோட டாய்ஸாக அவங்கள எடுத்து வைக்க சொல்லி பழக்குங்க. சின்ன வயசுலேருந்தே பழக்குனா தான் பெரியவங்களாகும் போது அவங்களுக்கு லைஃப் ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்துட்டு நீங்களே எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைக்காம உங்கள் பார்ட்னரையும் வந்துட்டு எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கேளுங்க. நீங்கள் கேட்டால் தான் அவங்க செய்வாங்க. மென் வந்து அந்த மாதிரி தான், நம்ம கேட்டால் தான் அவங்க செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி இலையை பிரித்து டைடி அப் பண்ணி வைங்க. அடுத்தது காஃபி டேபிள். ஸோ காஃபி டேபிள் வந்துட்டு ஒரு பெரிய கிளட்டர் மேக்னெட். என்ன கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் நானும் வந்து காஃபி டேபிள் வந்து ஏதாவது ஃப்ளவர் வேஸ் வைக்கிறது, இல்லை வேறு ஏதாவது டெக்கார் ஐட்டம் வைக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் அதை எதுவுமே வைக்கிறது இல்லை. பிளெயினாக வச்சிருக்கிறது. காஃபி குடிக்கும் போது காஃபி வைக்கிறத தவிர வேறு எதுக்குமே அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் உள்ளே வந்து டெஸ்க் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நைட் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் என் ஹஸ்பண்ட் அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுவார். அவர் மோஸ்ட்லி நைட் ஒர்க் பண்ணுவார். ஸோ அதுக்கு மட்டும்தான் நான் வந்து காஃபி டேபிள் யூஸ் பண்ணுறேன். மற்ற டைமுங்களில் காஃபி டேபிளை கிளியராக வச்சுருந்தோம் அப்படின்னாலே அந்த இடமே வந்துட்டு ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக தெரியும். அண்ட் நீங்கள் வந்து ஏதாவது சிந்திருச்சுன்னா கூட டக்குன்னு ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணி ஈஸியாக இருக்கும். ஏதாவது பொருள் இருக்குன்னா அந்த பொருளை நவுத்தி அதையும் இந்த பொருளையும் தொடச்சி எல்லாத்தையும் துடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல இருக்காது. அடுத்தது சோஃபா. ஸோ நம்ம லிவிங் ரூம்ல, நம்ம ஹாலில் இருக்கிற ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் வந்துட்டு சோஃபா. ஸோ சோஃபா வந்து நிறைய பேர் நிறைய விதமாக யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா துவைச்ச துணியெல்லாம் வந்து அந்த இடத்துல தான் டக்குன்னு வீட்டுக்குள்ள வந்தோன்னா அங்கே தான் போடுவாங்க. என் பையனை பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வந்து எல்லாமே அங்கே தான் போடுவான். டாய்ஸ் கொண்டு வந்து வைப்பான். என் ஹஸ்பண்ட் வந்து த்ரோ பில்லோவை மாற்றி மாற்றி போட்டுருவாரு. ஸோ இது வந்து த்ரோ பில்லோ வந்துட்டு நிறையா இல்லாமல் கொஞ்சம் இருந்தது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 இருக்குன்னா அந்த 2 மட்டும் எடுத்து வைக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட நிறைய த்ரோ பில்லோ, நிறைய த்ரோஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை மினிமைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா மினிமைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறது, கலைஞ்சாலும் டக்குன்னு எடுத்து வைக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். அடுத்து மேக் யுவர் பெட். எப்படி சோஃபா வந்து ஹாலில் வந்து ஒரு பெரிய விஷயமோ பெரிய இடத்த ஆக்குப்பை பண்ணுதோ,
நம்ம பெட்ரூமில் வந்துட்டு பெட். ஸோ பெட் மேக்கிங் வந்து சைக்காலஜிக்கலாகவும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சைக்காலஜிக்கலாக பெட்டை வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய டாஸ்க்கை வந்து நம்ம அன்னைக்கு முடிச்சிட்டோம். ஸோ ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து நம்ம அன்னைக்கு இருக்க டாஸ்க் எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை வந்துட்டு அந்த பெட் மேக்கிங் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு சைக்காலஜிக்கலாகவும் சொல்கிறாங்க. ஸோ வந்து பெட் எடுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு பெட் எப்படி எடுத்து வைக்கிறது, கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா எப்படி எடுத்து வைக்கிறதுங்கிறத கற்றுக் கொடுங்க. ஸோ தட் எப்பவுமே ரெஃப்ரெஷ்டாக இருக்கும் உங்களோட பெட்ரூம். அடுத்து பெட் சைட் டேபிள். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு இப்போ தான் புது வீட்டுக்கு வந்திருக்கோம். சைடில் வந்துட்டு பக்கத்தில் ஒரு ட்ரா மட்டும் செட் பண்ணியிருக்கோம். இது வந்து கார்பெண்டர் ஒர்க் தான். இந்த இடத்துல நான் தான் நிறைய அந்த இடத்துல திங்ஸ் வைப்பேன். இந்த ட்ராக்குள்ளேயும் சரி, ட்ராக்கு மேலேயும் சரி நிறைய திங்ஸ் வச்சிருக்கிறது நான் தான். இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 1 வீக்காக எடுத்து வைக்கல, அதனால தான் இவ்வளோ திங்ஸ் இருக்கு. இதே நான் தினமும் இதை ஒரு நிமிஷம் செலவு பண்ணி இதை டைடி அப் பண்ணேன் அப்படின்னா இது வந்து மேனேஜபிள் லெவலில் இருக்கும். அதான் முக்கியமான விஷயம். நம்ம வந்துட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு வாரம் 10 நாள் எந்த இது வேலையும் பார்க்காம சேர்த்து வச்சு பண்ணும்போது தான் அந்த விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தினமும் 1 or 2 minutes செலவு பண்ணி இந்த 13 விஷயங்களை மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வீடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களால் வேக்கம் பண்ண முடியல, கூட்ட முடியல, முழுக முடியல, டஸ்டிங் பண்ண முடியலனாலும் சரி வீடு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். அடுத்தது ஸ்டடி டேபிள். ஸ்டடி டேபிள் வந்து பசங்க படித்து முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப எடுத்து வைக்க சொல்லி பழக்கத்தை வந்து அவங்களுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி தான் நான் வந்து லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறேன்னா லேப்டாப் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப லேப்டாப்பை வந்து பேக்குள்ளே வச்சு கபோர்டில் வச்சிருவேன். எனக்கு திரும்ப எப்போ வேணுமோ அப்போ மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணிப்பேன். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம சோம்பேறித்தனம் படக்கூடாது. ஒன்ஸ் தான் நம்ம திரும்ப யூஸ் பண்ண தானே போகிறோம், அது எதுக்கு மடித்து உள்ளே வைக்கணும்? அப்போ வெளியிலே இருந்தால் ரொம்ப கிளட்டராகவே இருக்கும். லேப்டாப்பும் சேர்ந்து நல்லா டஸ்ட் ஆகும். அது உங்களுக்கு ஓகேவா? ஏன்னா மிக்சியை வந்து கவுண்டர் டாப் கீழே வச்சு பழகிக்குங்க. அது வந்து ரொம்ப கிளட்டர் ஃப்ரீயாக இருக்குங்கும் போது அந்த மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் இன்னுமே. ஸோ அது வந்து ஒரு சின்ன சோம்பேறித்தனத்தை தான் காட்டுது. அடுத்தது லாண்ட்ரி. நம்ம வந்து கிளீனிங் பண்ணாலும் வீடை வந்து கிளீன் பண்ணாலும் பண்ணலனாலும் லாண்ட்ரி வந்து கரெக்டாக பண்ணிடணும். ஸோ மார்ச் 1ஆம் தேதி வந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு நம்ம வந்து புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். ஸோ வந்துட்டு நான் ரொம்ப கிளீனிங்லாம் அந்த வீட்டில் பழைய வீட்டில் இருக்கும்போது பண்ணல. நான் பண்ண பேசிக்கான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் நான் பண்ண இன்னொரு விஷயம் வந்துட்டு லாண்ட்ரி. என்ன ஆகுதோ இல்லையோ லாண்ட்ரி வந்து வீக்லி 2 வந்து வாஷிங் மிஷின் போட்டுருவேன். சில துணிகள் வந்து கையில் அலசி போடுற மாதிரி, துவச்சி போடுற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து ஊற போட்டு தினமுமே ஒரு துணியோ 2 துணியோ கையில் அலசுறதோ துவைக்கிறதோ இருந்ததுன்னா அதை வந்து அலசி போட்டுருவேன். ஸோ லாண்ட்ரி வந்து நம்ம எப்போவுமே கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா ஒரு பிக் பைல் ஆஃப் கிளாத் வந்துட்டு நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா அது எல்லாத்தையும் மொத்தமாக துவைச்சா மொத்தமாக மடிச்சு வேற வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டவல்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம் அது. டவல்ஸ் அங்கங்கே தூக்கி போடுறது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே டவலை வந்து சேர்ல தான் போடுவார். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நிறுத்திருக்காரு. ஏன்னா வீட்டுக்கு வெளியிலேயே வந்துட்டு டக்குன்னு பேக் டோர் திறந்தோடனே வந்துட்டு துணி காய போடுறதுக்கு கொடி கட்டியிருக்கோம். ஸோ வந்துட்டு அந்த இடத்துல வந்து துண்டை போட்டுருவார். ஆனால் நிறைய பேர் வீட்டில் இன்னும் நடக்குது. அதனால தான் வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ டவலெல்லாம் அங்கங்கே போடாமல் டவல் போடுறதுக்கு அப்படின்னு உங்கள் வீட்டில் உங்களுக்கு சௌரியமாக எந்த இடம் இருக்குதோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து டோரோட பேக் சைடில் 2 பெட்ரூம் டோரோட பேக் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஹேங்கர்ஸ் மாட்டியிருக்கோம். ஹேங்கர்ஸ் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க் கொடுக்குறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இது தவிர நிறைய விதமான ஹேங்கர்ஸ் இருக்கு. நீங்க அதுல கூட நீங்க அதை மாட்டிக்கலாம். அடுத்தது மறுபடியும் க்ளோத்ஸ் தான். நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் எப்படி ஒரு கிளட்டர் மேக்னட்டோ அதே மாதிரி இந்த க்ளோத்ஸ் வந்து குமிஞ்சு அங்கங்கே கிடக்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு கிளட்டராக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ வந்து அங்கங்கே துணியாக கிடக்காம இப்போ அதை மடிச்சு உள்ள வைக்கணும்னா மடிச்சு வச்சுடுங்க. நிறைய பேர் வந்து நம்ம ஒன்ஸ் போட்டுட்டு உடனே வந்து அதை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போடுறோம், இல்லை ஒரு 1 hour போடுறோம். போட்டுட்டு அது உடனே துவைக்க போட மாட்டோம். ஸோ அதை போடுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருங்க. நான் துண்டு போடுறதுக்கு ஒரு இடம் வச்சிருந்த மாதிரி தான் இதையும் வந்து போடுறதுக்கு வச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வச்சிருக்கும் போது அந்த இடத்துல மட்டும் இருக்கும் துணி. வீடு பூரா அங்கங்கே குமிச்சு எது துவைச்சது எது துவைக்காததுன்னே தெரியாத அளவுக்கு இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வந்து துணியை போடுறதுக்கான இடத்த வந்து எப்போவுமே நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பேஷன், நம்ம எஸ்பெஷலி நம்ம வீட்டில் எல்லாரும் வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு இடத்த தான் வந்துட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்குன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்த வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும்.
அந்த இடத்துல உள்ளதை வந்துட்டு, ஏன்னா எப்பவுமே பேஸ்ட்டு, சோப்பு அது எல்லாத்தையுமே சிந்தும். அதை வந்து தினமும் ஒரு வாட்டி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துலயே வந்து அதுக்குன்னு ஒரு டவலோ இல்லை வேற ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடியை துடைக்கிறது, டேப் லைட்டாக தொடச்சி விடுறது, அதுக்குன்னு ஒரு டவல் வச்சுக்கிறது, அதெல்லாம் பண்ணலாம். நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரே டவல் யூஸ் பண்ணல. என்கிட்ட ஒரே கலரில் 6 டவல் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க தேவையில்லாம. ஸோ அதுக்காக சொன்னேன். அந்த மாதிரி இதை தொடச்சி விடும் போது அந்த இடம் எப்பவுமே பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு ப்ளசண்ட்டாக ஆரம்பிக்கும். ஸோ லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், டீக்ளாட்டர் பண்ணி நம்மளுக்கு தேவையில்லாத பொருளை ரிமூவ் பண்ணி திங்ஸை மினிமைஸ் பண்ணிக்கும் போது இந்த வேலைகள் எல்லாம் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மினிமலிசம் அப்படிங்கிறது வேலையே பார்க்காம இருக்கிறது கிடையாது, வேலையை ஈஸியாக்கிக்கிறது. நம்ம சுலபமாக ஈஸியாக பண்ணுறதுனால நமக்கான நேரம் வந்து நிறையா கிடைக்கும். ஸோ இதை பண்ணும்போது டீக்ளட்டரிங் பண்ணும் போதும் மினிமைஸ் பண்ணிக்கும் போதும் நம்ம வந்து ஈஸியாக வீடை வந்து க்ளீனாக வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு திங், ரோபோ வேக்கம் வந்து நான் வந்து 14,000க்கு ஹையரில் வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு. ரிவ்யூ ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான். அது வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் நான் ஆன் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து வீடை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும். அதுவும் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. நாங்கள் இந்த கடைசி இந்த ஒரு மாதத்தில் எனக்கு வீடை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.